வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடைபெற்ற தமிழ்நாடு டெட் எக்ஸாம் பேப்பர் 2 உடைய மேக்ஸ் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இணைகரம் ஒரு பேரலலோகிராமுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க 243. அதோடைய பேஸும் ஹைட்டும் கொடுக்கல. ஓகேவா, அதோடைய அடிப்பக்கமும் உயரமும் கொடுக்கல. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, பேஸ் வந்து ஹைட்டை விட 3 மடங்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சே இந்த மாதிரி ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் அப்போ இதன் மூலமாக ஹைட் வந்து 9 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பேஸ் பார்த்திங்கன்னா 3 × 9 அதாவது 27. அப்போ ஆன்சர் வந்து 27,9 சென்டிமீட்டர். அடுத்தது 5:7 இதோடைய சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 10:14 இந்த இரண்டையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் 2ஆல் இதை வந்து வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே 5:7 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது எம்முடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டால் மட்டுமே போதும். நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 29 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு ராம்பஸ், ஒரு சாய் சதுரம், அதில் இருக்கிற டயகனல்ஸ் இருக்குல்ல, மூலை விட்டங்கள், அதுக்கிடையில் இருக்கிற ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எப்போவுமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எப்படின்னா, when x is subtracted from x% of a number to give x, அதாவது ஒரு நம்பர் எடுத்துங்க, அந்த நம்பர்லேருந்து எக்ஸ் சதவீதத்தை, அதாவது ஒரு நம்பருடைய எக்ஸ் சதவீதத்தை எடுத்துகிட்டு அதுலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணுங்க. அப்படி மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஒரு நம்பருடைய எக்ஸ் சதவீதத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நம்பர் இன்டூ x/100 அப்படின்னு போட்டால் போதும்ல. ஓகே, இப்போது இது கூட நீங்கள் வந்து எக்ஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் அந்த பக்கம் போகும்போது 2x மாறிடும். இப்போ இந்த எக்ஸும் இந்த ஒரு எக்ஸையும் நீங்கள் கட் பண்ணிடலாம். இதன் மூலமாக n = 200 அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது ஒரு ரீசனிங் கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், நம்ம இதை ரிவர்ஸ்லேருந்து பார்க்கலாம். முதல்ல 4 ஒயிட் டாட்ஸ் இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்தது 3 பிளாக் டாட் இருக்குது. அடுத்தது 3 ஒயிட் டாட் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 பிளாக் டாட் தானே இருக்கணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு சீரீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிபோனோசி நம்பர் அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஃபிபோனோசி நம்பர் நம்ம ரொம்ப ஈஸியாக எழுதலாம். முதல் நம்பர் எப்போவுமே ஃபிபோனோசியில் 1 தான் வரும். அதுக்கு அடுத்ததும் 1 தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 தானே கிடைக்கும். அதுதான் அடுத்த நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் இந்த இரண்டையும் இந்த ஒன்றையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 தானே கிடைக்கும். அதான் அதுக்கு அடுத்த நம்பர். அந்த மாதிரி நம்ம வந்து 10 நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதில் 10வது நம்பர் என்ன அப்படின்னா 55. 9வது நம்பர் என்ன அப்படின்னா 34. இப்போ இந்த 2 நம்பருக்கு இடையில் இருக்கிற வித்தியாசங்கள் கேட்குறாங்க. அதாவது 2ஐயும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 21. அடுத்தது 1 அவுன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 30 மில்லி தான் 1 அவுன்ஸ். அடுத்து பாருங்கள், 5184 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இங்கே 3 பவரில் என்ன வரும், 4 பவரில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 3 × 3 × 3 × 3 அந்த மாதிரி 3 வந்து 4 முறை வருது. அதே மாதிரி 4 × 4 × 4 பார்த்திங்கன்னா 3 முறை வருது. ஓகேவா, இது நம்ம எதனால் 3ஆகவும் 4ஆகவும் ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே கொஸ்டினில் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஃபார்மெட்டில் அதை கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம எழுதி ஆகணும். அப்போ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஏ அப்படிங்கிற இடத்துல வந்து 4 வருது, பி அப்படிங்கிற இடத்துல வந்து 3 வருது. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு முக்கோணத்துடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேஸ் அடிப்பக்கமும் கொடுத்துருக்காங்க, அது 18 சென்டிமீட்டர் அப்படின்னு. ஹைட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும். அப்போ ஆன்சர் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், 2, 6, 12, 20, 30 அப்படிங்கிற ஒரு நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோடைய பொது வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற n × n+1 அப்படிங்கிறது தான். இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3, 4 அப்படிங்கிறத வரிசையாக போடுங்க. அப்போ உங்களுக்கு இது கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள்.
உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கிற இந்த ஒரு நம்பர் எடுத்து எண்ணுக்கு பதிலாக 1, எண்ணுக்கு பதிலாக 2, எண்ணுக்கு பதிலாக 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, n × n+1. அடுத்தது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கல் பலனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம். இதற்கான ஆன்சர் காரணிப்படுத்துதல், இங்கிலீஷில் ஃபேக்டரைசேஷன். இது ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை 2 நம்பருடைய பெருக்கலாக எழுதுறது தான் ஃபேக்டரைசேஷன். இப்போ 12 அப்படின்னா அதை 3 × 4 எழுதலாம். அது மாதிரி 50 அப்படின்னா 10 × 5 அப்படின்னு எழுதலாம். இதெல்லாம் தான் ஃபேக்டரைசேஷன். அடுத்தது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள். ஒரு நம்பர் எடுத்து அதை 25% வந்து அதிகப்படுத்தணும். அடுத்தது அதே நம்பரை இப்போ நம்ம அதிகப்படுத்தியிருப்போம் இல்லை ஒரு நம்பர், அந்த நம்பரை 20%மாக குறைக்கணும். 20% வந்து அதுலேருந்து குறைக்கணும். அப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம 100 அப்படிங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ 100லேருந்து 25% வந்து நீங்கள் கூட்டணும். அப்போ 100 25% என்ன? 25. அப்போது அந்த 100 கூட 25 சேர்த்தா உங்களுக்கு 125 வரும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 125 20% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 125ல் 20% அப்படின்னா அது 25. இப்போ நீங்கள் அந்த 25 125லேருந்து குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 வரும். அப்போது முதல்ல இருந்த நம்பரும் 100, இப்போ இருக்கிற நம்பரும் 100. அப்போது அந்த நம்பரில் மொத்தமாக எந்த ஒரு மாற்றமும் வரலை. அடுத்தது ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. அடுத்தது 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் வந்து தப்பாக தான் இருக்குது. ஏன்னா இதில் எப்படி கரெக்டாக வந்திருக்கணும் அப்படின்னா 200 போர் வீரர்களுக்கு பதிலாக 50 போர் வீரர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு பதிலாக இவங்க இருக்காங்க, இவங்க போனதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு பத்தம் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை போட்டு பாருங்கள். அதாவது 200 × 40 = 50 × இந்த எக்ஸ் அப்படிங்கிறத போடணும். ஏன்னா எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை நாளுக்கு இந்த 50 பேருக்கான சாப்பாடு பத்தும் அப்படிங்கிறது தான். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அடுத்தது 36 ஃபேக்டர்ஸ் என்ன, காரணிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 36 அப்படிங்கிற நம்பரை எதனாலெல்லாம் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். 1ஆல் 2ஆல் 3ஆல் 4ஆல் 6ஆல் 9ஆல் 12ஆல் 18ஆல் மற்றும் 36ஆல் கூட இதை வந்து டிவைட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு ரெக்டாங்குலர் கார்டன், ஒரு செவ்வக வடிவ தோட்டம் இருக்குது. அதோடைய லென்த்து கொடுத்துருக்காங்க, அது 70 மீட்டர். அதோடைய விட்த்து, அதாவது அதோடைய பரிமாணங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அதோடைய அகலமும் கொடுத்துருக்காங்க 40 மீட்டர். இப்படி இருக்கும்போது உள்ளாடி ஒரு நடைபாதையை அமைக்கிறாங்க. அந்த நடைபாதை எவ்வளவு நீளமானது அப்படின்னா 2 மீட்டர் அகலமானது. ஓகேவா? இப்போது இந்த நடைபாதையுடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிளுடைய நீளம் பார்த்திங்கன்னா 70 மீட்டர். அப்போ இதோடைய அகலம் வந்து 2 மீட்டர் அப்படின்னு இருக்கனால இங்கே ஒரு 2 மைனஸ் பண்ணோம், இங்கே ஒரு 2 மைனஸ் பண்ணோம். அப்போது உள்ளாடி இருக்கிற இந்த ரெக்டாங்கிளுடைய நீளம் வந்து 66 மீட்டர். அதே மாதிரி இதோடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 2 மீட்டர் போயிடும், அதே மாதிரி இங்கே ஒரு 2 மீட்டர் போயிடும். அப்போது இங்கே மொத்த அகலம் வந்து நமக்கு 40 மீட்டர். அப்போ இங்கே 2 இங்கே 2 அப்படின்னா மொத்தமாக இந்த 40லேருந்து 4 போயிடும். அப்போ வந்து 36 அப்படிங்கிறது தான். அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து நடைபாதை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் நடைபாதையாக இருக்குது. அப்போ இதை கண்டுபிடிக்கணுன்னா ஒன்றும் கிடையாது. முதல்ல இது ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்து அதை நீங்கள் வந்து ஏரியா கண்டுபிடிங்க. இரண்டாவதாக உள்ளாடி இருக்கிறத ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து அதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க. இந்த இரண்டையுமே நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதானே கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 424. அடுத்தது 2 நம்பர்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நம்ம வந்து இந்த எல் ஷேப்பில் நம்ம பண்ணால் போதும். இதில் பண்ணிங்கன்னா எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஹெச்சிஎஃப்.
அதுவே சைடில் இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து பிரிக்கினீங்க அப்படின்னா அதான் எல்சிஎம். ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே இருக்கிறதுல எது சார்பகா இனங்கள், சார்பகா இணைகள் அப்படின்னு கேட்குறாங்க. கோப்ரைம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கோப்ரைம் அப்படின்னா 2 நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு கோப்ரைம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து 1 தவிர வேறு எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ இங்கே ஆன்சர் வந்து 71 81 தான். இங்கே 71 81 தான், 1 தவிர வேறு எந்த ஒரு நம்பர்னாலையும் டிவைட் ஆகாது. ஓகேவா, இந்த இரண்டுமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும், அதான் கண்டிஷன். இப்போ பாருங்கள், 20 25 இந்த இரண்டுமே 5ஆலேயே டிவைட் ஆகும். அப்போ இதனால் இது ஒரு கோப்ரைம் கிடையாது. அடுத்தது 52 91 இந்த இரண்டுமே 13ஆல் டிவைட் ஆகும். 81 99 இந்த இரண்டுமே 3ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ கோப்ரைமாக இருக்கிறது 71 81. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், 81 வந்து 9ஆல் எல்லாம் டிவைட் ஆகுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோப்ரைம் அப்படின்னா இந்த 2 நம்பருமே அதே நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அடுத்து பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குது, அது வந்து 12 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம். அதோடைய சென்டர்லேருந்து 3.7 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு நான் இருக்குது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோடைய ஆரம் அதாவது ரேடியஸ் பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த சென்டர்லேருந்து 3.7 தொலைவில் வந்து ஒரு கார்டு இருக்குது, ஒரு நான் இருக்குது. இப்போது இதுடைய நீளம் தான் கேட்குறாங்க, இந்த கார்டு இருக்குல்ல அதோடைய நீளம் தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ நீளத்தில் இருக்குது, 3√7 நீளத்தில் இருக்குது. ஓகேவா, அப்போ இதில் பாருங்கள், இதோடைய ஒரு பக்கம் வந்து 3√7. அப்போது இன்னொரு பக்கத்தை நீங்கள் எடுத்துங்களேன், இன்னொரு பக்கம் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னா, இது வந்து அதே 12 இது நான் முதல்ல இருந்து சொல்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோடைய ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர். அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட தொலைவு, அதில் வந்து ஒரு கார்டு இருக்குது. இப்போது இதிலேருந்து இந்த சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து இந்த கார்டுக்கு எவ்வளோ நீளம் அப்படின்னா 3√7 அப்படிங்கிற நீளத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கார்டு இருக்குல்ல இதோடைய நீளம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது 12 சென்டிமீட்டர் அப்படின்னா இதே சர்க்கிள்லேருந்து தானே இன்னொரு ரேடியஸ் உருவாகுது, அதுவுமே 12 சென்டிமீட்டர் தானே. அப்போ பாருங்கள், இதை வச்சு நம்ம வந்து பிதாகரஸ் தியரத்தில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஓகேவா, அப்போ இதில் ஒரு சைடு நமக்கு தெரியும் 12 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 3√7 அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதில் இந்த அடிப்பக்கம் இருக்குல்ல அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இங்கே நம்ம இதன் மூலமாக இதோடைய ஒரு சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு சைடு அப்படிங்கிறது இங்கே 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது இன்னொரு சைடும் சேர்த்தாதானே மொத்த லென்த்துமே நமக்கு கிடைக்கும். அப்போ இது 9ஆக இருந்தால் இதுவுமே 9ஆக தானே இருக்க முடியும். அப்போ ஆன்சர் வந்து 18, 9 + 9 18. அடுத்தது இங்கே இருக்கிறதுலையே கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், x - 1/x அப்படிங்கிறது 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x³ - 1/x³ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு x³ - 1/x³ அப்படிங்கிறது a³ - b³ அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதணும். அதுக்கு அடுத்தது எங்கெல்லாம் a இருக்கோ அங்கெல்லாம் x போடணும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதை கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு இதோடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதில் x - 1/x உடைய வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மீதி வந்து x² + 1/x² உடைய வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துட்டு அது மேலே நம்ம a - b² அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதன் மூலமாக நம்ம வந்து a அப்படிங்கிற இடத்துல எக்ஸை பயன்படுத்தணும், b அப்படிங்கிற இடத்துல 1/x அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அப்போ இதன் மூலமாக நமக்கு வந்து x² + 1/x² = 27 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன தேவைப்பட்டது, x² + 1/x² அப்படிங்கிறது தான் தேவைப்பட்டது. இங்கே நமக்கு அது கிடைத்துட்டு அதை நம்ம இதில் போட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து 140. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்திய புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, PC மஹலனோபிஸ், அதாவது பிரசந்த சந்திர மஹலனோபிஸ்.
அடுத்தது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளில் இசட் அப்படிங்கிற சைடை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு லைன். இந்த லைனில் ஒரு லைனுடைய மொத்த டிகிரி வந்து 180 இருக்கும். அப்போ இவ்வளவும் 145 இருந்துச்சு அப்படின்னா இவ்வளவும் 35 தானே இருக்க முடியும். ஏன்னா 35ஐயும் 145ஐயும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். அப்போ இது நமக்கு 35 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஒரு ட்ரையாங்கிளுடைய மொத்த ஆங்கிளையும் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 கிடைக்கும். அப்போ இங்கே 35 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 85 தானே இருக்க முடியும். ஏன்னா 35 + 85 + 60 தான் 180. ஓகே, அடுத்தது இதில் ஒரு ட்ரையாங்கிளுடைய சைடெல்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் எதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடு இருக்குல்ல, அதில் பெரிய சைடை எடுத்துங்க, மீதி 2 சைடையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், சேருங்க. ஓகேவா, கூட்டுங்க. அப்படி நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த சைடை விட பெரிய சைடு தான் கிடைக்கணும். ஓகேவா, 7 + 5 அப்படின்னா அது 12. அப்போ ஏற்கனவே எடுத்தது என்ன 10, அதோட பெரிதாக தான் கிடைக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இங்கே 7 7 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சைடை நீங்கள் எடுத்துட்டு மீதி 2 சைடையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். அது இதை விட பெரிய சைடு தானே, அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆப்ஷன் டி கூட பாருங்கள், 7 10 6 இல்லை இருக்கிறதுலே பெரியது 6, அதை எடுத்துட்டு மீதி இருக்க 2ஐயும் நீங்கள் கூட்டுங்க. 7 + 6 அப்படின்னா அது வந்து 13. அப்போ நமக்கு வந்து இதை விடையும் பெரிய நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லாமல் இருக்குது. 9 இருக்குல்ல, 9 அதை எடுத்துகிட்டு மீதி 3ஐயும் 4ஐயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். 3ஐயும் 4ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 தான் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை நம்ம உருவாக்க முடியாது அப்படிங்கிறது. அப்போ இங்கே போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் சும்மா போட்டிருக்கேன். ஆனால் உண்மையாகவே நீங்கள் அளந்து உருவாக்குனீங்க அப்படின்னா உருவாக்க முடியாது. அடுத்தது இடைநிலை அளவு 24 அப்படின்னா எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மீடியன் நமக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக மீடியன் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க நிறைய நம்பர்ஸை நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஏறு வரிசையில் வந்து எழுதிட்டு நடுவில் இருக்க நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் மீடியன். இங்கே ஏற்கனவே அவங்க ஏறு வரிசையில் தான் எழுதியிருக்காங்க. எழுதிட்டா நடுவில் இருக்க நம்பர் வந்து 6x ஆக இருக்குது. அப்போ நமக்கு 6x உடைய வேல்யூ தான் 24 அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது இதை வைத்து நம்ம எக்ஸுடைய வேல்யூ 4 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி தான். போர்ட்மாஸ் தியரம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். அடுத்தது ஆஃப் வந்து பண்ணணும். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்குதல் தான். அடுத்தது டிவிஷன், அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்தது சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து -8/19 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 2 × 10⁻⁻4 இதோடைய ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/10⁻4 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 10⁻4ன்னா 10,000 அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த 10,000ல் எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அதனால் நம்ம 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது இங்கே நமக்கு ஒரு ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியம் மாதிரி, அதாவது இரு சமபக்க சரிவகம் அந்த வடிவத்தில் ஒரு மைதானம் இருக்குது. அதோடைய ஏ ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, பி இன்னொரு சைடும் கொடுத்துருக்காங்க, அதுக்கிடையில் இருக்கிற தொலைவு கூட கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது அது சமப்படுத்துறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நமக்கு இதில் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா வச்சு எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக அதில் நம்ம வந்து ஏரியா கூட 100 பெருக்கினா மட்டும் போதும், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 1,17,000 அப்படிங்கிறது தான். அடுத்தது 2 நம்பர் கொடுக்குறாங்க, அதோடைய ஃபேக்டரைசேஷன் வந்து கேட்குறாங்க, காரணிப்படுத்த சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்குங்க. 2 × 27. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து 54 கிடைக்கும். அப்போது -54, நீங்கள் 2 நம்பரை பெருக்கணும், பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 54 கிடைக்கணும். அது நீங்கள் வந்து
ஆட் பண்ணிங்க கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 கிடைக்கணும். அப்போ அது வந்து இந்த 2 நம்பர் தான். 18ஐயும் 3ஐயும் நீங்கள் வந்து பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு -54 கிடைக்கும். அதே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு +15 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பக்கத்தில் எந்த ஒரு நம்பரும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இதையே ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ் பக்கத்தில் 2 இருக்கனால நம்ம இந்த நம்பர்ஸை வந்து அந்த 2ஆல் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி எழுதணும். அதாவது இங்கே எக்ஸ் +9 அப்படின்னு எடுக்கணும். இதை வந்து 2x -3 அப்படின்னு எடுக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா a² + b² உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு இது வந்து ஜஸ்ட் a+b² ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும். மீது எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 76 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டாக பிக்டோகிராஃப், இதை எப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னா பிக்டோகிராம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 30 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.